அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்க கிஷோர் குமார். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கிளாஸ் 4 வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் சப்ஜெக்டை எப்படி அட்டென்ட் பண்ணணும், எப்படி அணுகணும் அப்படிங்கிற அந்த ஒரு விவரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் லெக் ஆஃப் த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கிளாஸில் இருக்கோம். ஓகேங்களா? இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெயிண்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பெயிண்டிங்ஸ் பற்றி பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து முகலுடைய இல்லைனா வந்து இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர், இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர், முகல்னு கிடையாது, இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சருடைய சில விஷயங்கள், சில அம்சங்களை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். வித் ரெஸ்பெக்ட் டு கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளவு இம்பார்ட்டண்ட், ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாக உங்களுக்கு நான் லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ இன் த கமெண்ட் செஷன். ஓகேங்களா? என்னால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நான் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம வீடியோவுக்கு போயிடலாம். இப்போது வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வித் ரெஸ்பெக்ட் டு திஸ், ஸோ லேட்டஸ்ட் முரால் பெயிண்டிங்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது இல்லாமல் இந்த 8th சப்ஜெக்டான சம் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர், இது ரெண்டுத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் இன் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித் ரெஸ்பெக்ட் டு மியூரால், லேட்டர் மியூரால் ட்ரெடிஷன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படின்னா என்ன சார்? மியூரால்னா என்ன சார்? மியூரால் அப்படின்னா பெயிண்ட், அதாவது வந்து செவுர் ஓவியங்கள், செவுரில் வரையப்பட்ட, ஒரு வாலில் வரையப்பட்ட பெயிண்டிங்ஸ், அதுதான் வந்து மியூரால் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மியூரால் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மியூரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜந்தா, எல்லோரா. இது நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்தோம். அஜந்தா எல்லோராவை தொடர்ந்து டெக்கனுக்கும் இந்த முரால் ட்ரெடிஷன்ஸ் வந்தது. அஜந்தா எல்லோராவே வந்து மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. பட் ஃபர்தர் சவுத் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய்ஷாலா எம்பையர், ஓகேங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். பதாமி கிங்டமில் இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இதுவாக இருந்தது. ஓகேங்களா? ஒரு ட்ரெடிஷனாக இருந்தது. பதாமி அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆஃப் early சாளுக்கியன் டைனாஸ்டி. early சாளுக்கியன் டைனாஸ்டியோட கேபிட்டல் வந்து பதாமி. ஓகே. ஸோ வித் த ரெயின் ஆஃப் டிக்ளைன் ஆஃப் வக்காட்டாக்கா, வக்காட்டாக்காவுக்கு அப்புறமா சாளுக்கியன் கிங்டம் வராங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம்லைன், வித் ரெஸ்பெக்ட் டு டைம்லைன் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? அதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். வக்காட்டாக்காவுக்கு அப்புறமா சாளுக்கியா வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சாளுக்கியா கிங்கான மங்களேசா, அவர் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த லேட்டர் முரால் ட்ரெடிஷன்ஸ் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வந்து பேட்டர்னேஜ் பண்ணுறாரு. மங்களேசா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிகேசி 1 இருக்கார்ல, புலிகேசி 1 உன்னுடைய யங்கர் பிரதர். ஓகேங்களா? இல்லைனா கீர்த்திவர்மன் 1உடைய புலிகேசி 1உடைய யங்கர் சன், இல்லைனா வந்து கீர்த்திவர்மன் 1உடைய பிரதர், யங்கர் பிரதர் தான் வந்து மங்களேசா. இவருமே வந்து ரூல் பண்ணியிருக்காரு சாளுக்கியாவில். இவருமே ரூல் பண்ணியிருக்காரு. 3 பேருமே ரூல் பண்ணியிருக்காங்க. இப்போ புலிகேசியும் ரூல் பண்ணியிருக்காங்க, கீர்த்திவர்மனும் ரூல் பண்ணியிருக்காங்க, மங்களேசாவும் ரூல் பண்ணியிருக்காங்க. தே ஆர் ப்ரவுட் டு அஃபிலியேட்டட் வித் த வைஷ்ணவா ட்ரெடிஷன். ஓகேங்களா? வைஷ்ணவா ட்ரெடிஷன்ஸோட ப்ரவுட் பேட்ரன்ஸாக அவங்க வந்து இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸில் உங்களுக்கு வெறும் வைஷ்ணவா ட்ரெடிஷன்ஸ் பற்றி மட்டும்தான் இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. கீர்த்திவர்மனுடைய பெயிண்டிங்ஸும் இருந்திருக்கு. ஓகேங்களா? கீர்த்திவர்மனுடைய பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறமா வந்து அதாவது வந்து அவர் வந்து பேலஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கா மாதிரி, ஃபிடேட்ரிஸ் கூட வந்து பேலஸில் உட்காந்து நடன பெண்களை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா மாதிரியான டிராயிங்ஸ்லாம் இருந்திருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த டிராயிங்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப குயின் ஆஃப் பதாமி, குயின் வந்து அவங்களோட அட்டெண்டன்ஸை வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. பட் அந்த டிராயிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபேஸஸ் வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல் ஃபேஸஸாக இருக்குது. ஃபேஸே வந்து ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக, ரொம்ப அழகாக, ரொம்ப வந்து பார்க்கும்போதே சாந்தி கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபேஸஸ், அந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? த ஃபேஸஸ் ஆர் கிரேஸ்ஃபுல்லி ட்ரான் ஃபேஸஸ். அதுக்கப்புறமா வந்து இட் இஸ் மாடல்ட் ஆன் அஜந்தா, அஜந்தாவை ஒத்தே வந்து இந்த ஃபேஸஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதாமி. நெக்ஸ்ட்டு முரால்ஸ் அண்டர் பல்லவாஸ், அதுக்கப்புறமா வந்து பாண்டியாஸ், அப்புறம் சோலா கிங்ஸ்.
இதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது பல்லவாஸ். பல்லவாஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த 3 பேர். அந்த 3 பேர் யார்? நம்ம பேட்ரனேஜ் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு 3 இம்பார்ட்டண்ட்டான பேர் ரொம்ப ஞாபகம் வரணும். யார்? மகேந்திரவர்மன், அவர் பிள்ளையான நரசிம்மவர்மன், அதுக்கப்புறமா வந்து ராஜசிம்மா. ஓகேங்களா? ராஜசிம்மா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான பல்லவ மன்னன். ஓகேங்களா? ஸோ இவங்க 3 பேரும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக ஞாபகம் வரணும். பெயிண்டிங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகேந்திரவர்மனும் ராஜசிம்மனும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஓகேங்களா? ஆர்ட், அதாவது வந்து ஆர்கிடெக்சர் இல்லைனா வந்து சிற்பக்கலைகள், ஓவியங்கள் இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 3 பேரும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். திராவிடா ஸ்டைல்னா இந்த 3 பேரும் உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதுலேயும் குறிப்பாக வந்து திராவிடா டெம்பிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கைலாசநாதா டெம்பிள் ஆஃப் காஞ்சிபுரம், அது வந்து ராஜசிம்மா அவர்கள் கட்டப்பட்டது. அது உங்களுக்கு ஞாபகம் வரணும். பட் பெயிண்டிங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகேந்திரவர்மன், ஓகேங்களா, அவர் ஞாபகம் வரணும். அதுக்கப்புறமா வந்து ராஜசிம்மா உங்களுக்கு ஞாபகம் வரணும். மகேந்திரவர்மன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is famous for 2 important areas. அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பனமலை, அதுக்கப்புறமா வந்து மண்டகப்பட்டு. இந்த மண்டகப்பட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. ஏன்னா இதில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த இன்ஸ்கிரிப்ஷனில் மகேந்திரவர்மனை பற்றி சொல்லியிருக்காங்க. மகேந்திரவர்ம பல்லவன், அவருக்கு நிறைய பேர்கள், நிறைய பட்டப்பேர்கள் வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறாங்க. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்னா சித்திரக்கார புலி. சித்திரக்காரன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திரங்களை வரையக்கூடியவன் அர்த்தம். சித்திரக்கார புலினா சித்திரங்களை வரையக்கூடியதில் புலின்னு அர்த்தம். இல்லை சித்திரங்களை வரையக்கூடியவர்களுள் ஒரு பெரும்புலி, ஒரு பெரும் புள்ளி, ஒரு பெரும் புலி அப்படிங்கிறத அந்த சித்திரக்கார புலி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் இவங்களுக்கு வேற வேற பேரும் இருக்குது. மகேந்திரவர்மனுக்கு வந்து விசித்திர சித்தன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. விசித்திர சித்தன் அப்படின்னா ரொம்ப கியூரியஸ் மைண்டட்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட்டாக வந்து திங்க் பண்ணக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். விசித்திர சித்தன் அப்படின்னுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து மாட்ட விலாசா அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து சைத்தியக்காரி. ஓகேங்களா? சைத்தியக்காரி இல்லைனா வந்து சத்திரக்காரி அப்படின்வாங்க. சேத்திரக்காரி, சேத்திரங்களை உருவாக்கக்கூடியவன், அதாவது வந்து டெம்பிள் பில்டர் அவர். ஓகேங்களா? இந்த மாதிரி பல பேர்கள் வந்து அவருக்கு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனமலையில் வந்து ஒரு ஃபீமேல் டிவினிட்டி ஒன்று இருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் கேட்பாங்க. பனமலையில் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி அதாவது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைனா பனமலை அந்த பெயிண்டிங் ரிலேட்டட் டு விச் எரா அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளோ தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த பனமலை இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பல்லவாஸ்ன்னு உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? பனமலை, அதுக்கப்புறம் என்னது காஞ்சிபுரம், அதுக்கப்புறம் மண்டகப்பட்டு. இந்த காஞ்சிபுரம் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ராஜசிம்மா. அந்த ராஜசிம்மா வந்து இது பண்ணதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பெயிண்டிங் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தா பெயிண்டிங். ஓகேங்களா? இதுதான் சோமாஸ்கந்தா ஸ்டாச்சு. ஓகேங்களா? இவர் இருப்பார், சிவன் இருப்பார், பார்வதி இருப்பாங்க, அப்புறமா வந்து ஸ்கந்தனும் இருப்பார். ஓகேங்களா? முருகப்பெருமானும் இருப்பார். இதுதான் வந்து சோமாஸ்கந்தாவுடைய ஸ்டாச்சு. இதை நீங்கள் உங்களோட எக்மோர் மியூசியம்லாம் போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்டாச்சூஸை நிறைய பார்க்கலாம். பிரான்ஸ் ஸ்டாச்சூஸை நிறைய பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த பெயிண்டிங்ஸு சோமாஸ்கந்தாஸோட பெயிண்டிங். ஓகேங்களா? இதை வந்து ராஜசிம்மா அவர்களால் பீரியடில் உருவாக்கப்பட்ட பெயிண்டிங் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதில் தேவி இது சிலை மட்டும்தான் நமக்கு ஒரு குறிப்பிட்டத்தக்க அளவில் கிடச்சிருக்கு. மற்றதெல்லாம் செஞ்சிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பாண்டியாஸை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு முதல்ல ஞாபகம் வர வேண்டியது பாண்டியாஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பெயிண்டிங் அப்படின்னா திருமலைபுரம். ஓகேங்களா? திருமலைபுரமில் இருக்க கேவ்ஸில் இருக்க பெயிண்டிங்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஜெயின் பெயிண்டிங்ஸ் ஆஃப் சித்தன்னவாசல் ஓவியங்கள் வந்து அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றவன். ஓகேங்களா? சித்தன்னவாசல் பெயிண்டிங்ஸ் வந்து எதுக்கு ரொம்ப பேர் போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய அதோட ஸ்டைல் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வேவிங், அதாவது வந்து ஒரு அலை போல, ஒரு நீர் அலை போல, ஒரு நீரோட்டம் மிக்க ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான ரெட் கலர் யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸ். ஓகேங்களா? வெர்மிலாயின் ரெட் கலர் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ரெட் கலரை யூஸ் பண்ணக்கூடியது எந்த வகையான பெயிண்டிங் அப்படிங்கிறத கேட்கலாம். அதே மாதிரி சித்தன்னவாசல் வந்து ஜெயின் கேவ்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை ப்ரீவியஸ் இயரில் ஒரு வாட்டி கேட்டுமே இருக்காங்க. சித்தன்னவாசல் ஜெயின் அப்படின்னு வந்து
மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அடுத்து வந்து பாண்டியாஸ் பார்த்துட்டோம். இப்போ பல்லவாஸ் பார்த்துட்டோம், பாண்டியாஸ் பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் சோலாஸ். சோலாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி என்னென்ன இடம், அதாவது வந்து டெம்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் தாராசுரம். அந்த தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினது யாரு? ராஜராஜ சோழன். அதுக்கப்புறமா வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கட்டினது அவர் புள்ள ராஜேந்திர சோழன். ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து தாராசுரம் கட்டினது ராஜராஜ சோழா 2. ஓகேங்களா? இந்த 3 பேர் உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டெம்பிள் பெயிண்டிங்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நர்த்தமாலை, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பெயிண்டிங். அதை விட மிகப்பெரிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பெயிண்டிங் எது சோழா பீரியட்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரா டெம்பிளில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பெயிண்டிங்ஸ் தான். இது 2 லேயர்ஸாக வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லேட்டஸ்ட் லேயர் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாயக்கா டெம்பிள், நாயக்கா பீரியட்ல வந்து வரைஞ்சிருக்காங்க. அதுக்கும் முன்னாடி இருக்கிற லேயர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் பீரியட்ல வரைஞ்ச பெயிண்டிங்ஸாக இருக்குது. அதில் இம்பார்ட்டண்ட்டான பெயிண்டிங்ஸ் என்னென்னா லார்டு சிவா, அப்புறம் சிவா இன் கைலாசா, அப்புறமா வந்து சிவா அஸ் நடராஜா. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு இந்த பெயிண்டிங்கும் இருக்குது. இது வந்து ராஜராஜா. அதுக்கப்புறம் அவரோட மென்டார், அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவர் அப்படின்னு சொல்லுவாங்க. குருவர், ராஜராஜாவுடைய மென்டார் வந்து குருவர். இதையும் வந்து இதில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது குருவர்னு. ஓகேங்களா? குருவர் வாஸ் த மென்டார் ஆஃப் ராஜராஜா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம். ஓகேங்களா? எதை வச்சு இதை கேட்பாங்க? பிகாஸ் இந்த பெயிண்டிங் நமக்கு தெரிஞ்சிருக்காங்கிற அந்த ஒரு அடிப்படையை செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு விஜயநகரா மியூரல்ஸ். விஜயநகராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ரொம்ப பார்த்த உடனே என்ன பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னு பாருங்க, இந்த ரெட் கலர் பெயிண்டிங்ஸ் ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். விஜயநகரை பொறுத்த வரைக்கும் நிறைய இந்த ரெட் கலர் அப்படியே அடிக்கிற மாதிரியான ஒரு மெரூன் கலர்ல ஒரு ரெட் கலர்ல வந்து இந்த பெயிண்டிங்ஸை வரைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? விஜயநகர் எம்பையரை பொறுத்த வரைக்கும் அதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா ஞாபகம் வர வேண்டியது வீருபக்ஷா டெம்பிள். அது எங்க இருக்கு? ஹம்பியில் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் இவங்க என்னென்ன தீம்ஸை வச்சு வரைஞ்சாங்க? ராமாயணா மகாபாரதா தீம்ஸ் வச்சு வரைஞ்சாங்க. இவ்வளவுதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அடுத்த இம்பார்ட்டண்ட்டான டெம்பிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்பிளில் இருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸ் லிபாக்ஷி டெம்பிள். லிபாக்ஷி அந்த டெம்பிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எங்கே இருக்குது? ஆந்திர பிரதேஷில் இருக்குது. இதையும் லிபாக்ஷியை வச்சும் ப்ரீவியஸ் இயரில் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது 2 டைமென்ஷனலாக இருக்கும். அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் விஜயநகரா பெயிண்டிங்ஸ்னு கேட்டாங்கன்னா அது 2 டைமென்ஷனல். ரெட் கலர் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கும், லீனியர் லைன்ஸ் இருக்கும், ப்ரொஃபைல் அண்ட் த ஃபிகர்ஸ் வந்து இன் ப்ரொஃபைல், அதாவது வந்து ஒரே இதில் இருக்குது பாருங்கள், ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள், இப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது எந்த அடிப்படையிலான எந்த வகையான பெயிண்டிங்ஸை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? அந்த ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நீங்கள் அந்த பெயிண்டிங்கோட வகையை போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த விஜயநகர் இதுலேயே வந்து நாயக்கா டைனாஸ்டியில் நிறைய பெயிண்டிங்ஸை வரைஞ்சிருக்காங்க. அது எங்கெங்கெல்லாம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், திருவாரூர், இந்த மாதிரி இடத்துலலாம் வரைஞ்சிருக்காங்க. இவங்க வர்தமனா மகாவீரா அவருடைய லைஃப் சீன்ஸையும் வரைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் வந்து மகாபாரதம், கிருஷ்ணலீலை, அதுக்கப்புறமா வந்து இந்த முச்சுக்குண்டா அப்படிங்கிற அந்த ஸ்டோரி. ஓகேங்களா? இது திருவாரூரில் இருக்குது. முச்சுக்குண்டா அப்படிங்கிறது இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பாகவத புராணால வரக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகேங்களா? அவர் வந்து ஒரு கிங்கு. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்கும்போது தேவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. சப்போர்ட் பண்ணும்போது இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து தேவர்கள் அந்த அசுரர்களை நோக்கி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இவரும் வந்து ஒளிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலை வருது. அதுக்கப்புறம் சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற யுகமே வந்துடுது. ஓகேங்களா? திரேதா யுகம் முடிஞ்சு துவாபர யுகமே வந்துடுது. ஓகேங்களா? அந்த துவாபர யுகத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரே ஒரு வரம் கேட்குறாரு இந்திரனை. என்னன்னா, என்னை வந்து யாருமே வந்து தூக்கத்துலேருந்து எழுப்பக்கூடாது, ஏன்னா எனக்கு அவ்வளோ டயர்டாக இருக்குது, என்னை யாரும் எழுப்பக்கூடாது, என்னை யாராவது எழுப்பிட்டாங்கன்னா அவங்கள நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அவங்க வந்து எரிஞ்சு சாம்பலாயிடணும், எழுப்பினவங்கள நான் பார்த்து அவங்க சாம்பலாயிடணுங்கிற மாதிரி ஒரு வரத்தை வாங்கி நல்லா தூங்குறாரு. ஓகேங்களா? இது பாகவத புராணத்தில் இருக்குது. இது ஏன் இருக்குது அப்படின்னா
கால யவனா அப்படிங்கிற ஒருத்தர். இவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து யாதவர்களுக்கு எதிராக வந்து அவர் பிறந்ததுக்கான ரீசனே வந்து என்னென்னா யாதவர்களை அழிக்கணும் அப்படிங்கிறது தான். கிருஷ்ணர் வந்து விடுவாரா? விட மாட்டார். அப்போ இவர் வந்து ஒரு வரத்தை வச்சுருக்காரு. என்னென்னா பேட்டில் ஃபீல்டில் யாரும் இவர் வந்து தோக்கடிக்க முடியாது அப்படின்ட்டு. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா பேட்டில் ஃபீல்ட்லேருந்து ஓடுற மாதிரி ஓடுறாரு. ஓகேங்களா? ஓடி போயிட்டு இந்த காலயவனாவை வந்து இவர் தூங்கிட்டு இருக்காரு பார்த்தீங்களா, அந்த கேவுக்குள்ளே கொண்டு போய் விட்டுறாரு. அவரோட தலைப்பாகையை கழட்டி இவர் தலை மேலே இவர் வந்து மாட்டி விட்டுறாரு. அது ரொம்ப டார்க்கான கேவாக இருக்குது. கிருஷ்ணர் தான் ஒளிஞ்சிட்டு இருக்காருன்ட்டு இவரோட தூக்கத்தை இந்த காலயவனா எழுப்பின உடனே அவர் வந்து காலயவனாவை எரித்து சாம்பலாக்கிடுறாரு. இப்படி ஒரு பாகவத புராணத்தில் ஒரு கதை இருக்குது. ஓகேங்களா? இந்த கதையை இங்கே டெபிட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, பட் இதில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. என்னன்னா நான் கிருஷ்ணன், நான் வந்து பேட்டில் விட்டுலாம் ஓட மாட்டேன். ஓகேங்களா? அப்படியெல்லாம் இல்லாமல் எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா அவனுடைய பலத்தை பலவீனமாக ஆக்கணும். ஓகேங்களா? இது ஒரு பேட்டில் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து எல்லா இடத்துலையுமே கிருஷ்ணர் வந்து மகாபாரதம் ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையுமே நம்ம இருக்கணும். அதே நேரத்தில் இதை வந்து நீங்கள் எஸ்ஏல ஒரு எக்ஸாம்பிளாக எழுதலாம். உங்களுக்கு வேணும்னா எக்ஸாம்பிளாக நீங்கள் எப்படி எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி எழுதலாம். எத்திக்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக எழுதலாம். அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி, இல்லைனா வந்து அந்த அசர்ட்டிவ் திங்கிங், காம்ப்ரிஹென்சிவ் திங்கிங், காக்னிட்டிவ் எபிலிட்டி, இல்லைனா எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ், இதிலலாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு எக்ஸாம்பிளை எப்படி பார்க்குறோங்கிறதுல தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் இந்த கதையை சொன்னேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதுக்கு வந்துடுவோம். அதுக்கப்புறமா வந்து பிக்ஷாந்தார மூர்த்தி, அதாவது வந்து பிச்சை எடுக்கிறவர்னு அர்த்தம். பிக்ஷாந்தார மூர்த்தி, அதுக்கப்புறம் மோகினி, விஷ்ணு ஆஸ் மோகினி, இந்த மாதிரியான டிபிக்டிங் தீம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கேரளா முரல்ஸ். கேரளாவில் இருக்கக்கூடிய முரல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த விஜயநகர் எம்பையர்லேருந்து கொஞ்சம் இவங்க எடுத்திருக்காங்க, தீம்ஸை கொஞ்சம் எடுக்கிறாங்க. ஆனால் வந்து இவங்களுக்குன்னு ஒரு லோக்கல் ஸ்டைலை வந்து இவங்க உருவாக்குறாங்க. இவங்களோட ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ப்ளோரிஃபிக் கலர்ஸ் இருக்குது, வைப்ரண்ட் லுமினியஸ் கலர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதை எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா களரிப்பயிட்டிலிருந்தும் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? கதகளியிலேருந்து எடுக்கிறாங்க. அப்புறம் களம் எழுத்து, அதுலேருந்து எடுக்கிறாங்க. அது என்ன களம் எழுத்து அப்படின்னா வந்து ரிச்சுவல் ஃப்ளோர் பெயிண்டிங். ஓகேங்களா? அது களம் எழுத்து அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதையுமே கேள்வியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ கேரளாவுடைய முரல்ஸ் எப்படி இருக்குது? வைப்ரண்ட் கலர்ஸில் இருக்குது. அதே மாதிரி 3 டைமென்ஷனலாக இருக்குது. 3Dயில் இருக்குது பாருங்கள், 3 டைமென்ஷனில் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதில் இம்பார்ட்டண்ட்டான இது வந்து பத்மநாபபுரம் பேலஸில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டெம்பிள்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிறதுல ரீஜனல் ஆர்கிடெக்சர், ரீஜனல் பெயிண்டிங்ஸில் இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம், ரீஜனல் பெயிண்டிங்ஸ்லாம் பார்ப்போம். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்சிஆர்டியில் கொடுத்துருக்கிற பெயிண்டிங்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? இது வந்து பித்தோரோ பெயிண்டிங்ஸ். ஓகேங்களா? இது வந்து ராஜஸ்தான் அண்ட் குஜராத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் மித்திலா பெயிண்டிங்ஸ், மதுபானி பெயிண்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. மித்திலா பெயிண்டிங்ஸ் இதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் பார்ப்போம். ஓகேங்களா? மித்திலா பெயிண்டிங்ஸ் இது வந்து பீகாரில் இருக்குது. பீகாரில் மித்திலா ரீஜனில் இருக்குது. ஓகேங்களா? மித்திலையில் தான் வந்து சீதை பிறந்தாங்க அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வார்லி பெயிண்டிங் வந்து இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மகாராஷ்டிரா. ஓகேங்களா? ஸோ இதை பற்றிலாம் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். ஓகே, பெயிண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இப்போ அடுத்து நான் காட்டுறேன்ல, இது வந்து ஒரு தனி என்சிஆர்டிங்க. இப்போ இது வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து முழுக்க ஒரு 150 பேஜ் கொண்ட ஒரு என்சிஆர்டி. ஓகேங்களா? இந்த என்சிஆர்டியும் வந்து நீங்கள் படிக்கலாம், இல்லைனா வந்து இதில் இருக்கக்கூடியதை அட்லீஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஃபைன் ஆர்ட்ஸ் பார்ட் 2ன்னு இருக்கும். இதை வேணும்னா நீங்கள் பார்க்கலாம், இந்த என்சிஆர்டியை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த என்சிஆர்டியில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, எதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த இடத்த நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறத மட்டும்தான் இதில் நான் சொல்ல போகிறேன். ஓகே, இதை மட்டும் தான் நீங்கள் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதை ரிவைஸ் பண்ணாலே உங்களுக்கு அதை நோக்கி தான் ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்தாலும் வரும். ஓகே, அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம், அந்த பகுதியை நம்ம பார்ப்போம். வித் ரெஸ்பெக்ட் டு பாலா ஸ்கூல்னு வச்சுக்கோங்க. பாலா ஸ்கூல் இது வந்து ஏர்லி மினியேச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சின்னதாக நம்மளுடைய உருவத்தை சின்னதாக்கி அந்த பெயிண்டிங்கில் கொண்டு வர்றது, இதுதான் வந்து மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மினியேச்சர் பெயிண்டிங்ஸில் ஏர்லி மினியேச்சர் பெயிண்டிங்ஸ்னால்
என்னன்னா இது வந்து 700வது வருஷங்களில் இந்த மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் வந்து உருவாக்கப்பட்டது. அப்போ பாலா ஸ்கூல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு புத்திசம். பாலா லாங்குவேஜே புத்தர் தான் வந்து பேசினாரு, பேட்ரனைஸ் பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, லோக்கல் லாங்குவேஜில் பேசியிருக்காரு. ஓகேங்களா, அப்போ அந்த பாலா ஸ்கூல் அப்படிங்கிறது புத்திசம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா வந்து மோஸ்ட்லி பிலாங்கிங் டு இது வந்து பாம் லீவ்ஸ், பனை ஓலையில் வரையப்பட்ட பெயிண்டிங்ஸ். இதெல்லாம் பாம் லீவ்ஸில் வரையப்பட்ட பெயிண்டிங்ஸு. ஓகேங்களா, ஏர்லி ஸ்கூல் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, பேப்பர்லாம் இப்போ கண்டுபிடிக்கல. நெக்ஸ்ட்டு அதாவது இந்தியாவுக்கு வரல. ஓகே, அப்போ யூஸ் ஆஃப் பாம் லீவ்ஸில் தான் இதை பண்ணியிருக்காங்க. பாலாவும் சரி, அதுக்கப்புறமா வந்து அப்ரம்சா ஸ்கூலும் சரி. ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் மோஸ்ட்லி பிலாங்கிங் டு த வஜ்ரயானா ஸ்கூல் ஆஃப் தாட். ஓகேங்களா, பாலா ஸ்கூல்லையே இந்த பெயிண்டிங் வந்து வஜ்ரயானா ஸ்கூல். சார் மொத்தம் 3 டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குது சார் புத்திசமில். ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹீனயானா. ஹீனயானாவில் என்ன பண்ணுவாங்க, அவங்க புத்தரோட கொள்கைகளை மட்டும் வணங்குவாங்க, புத்தருடைய கொள்கைகளை ஃபாலோ பண்ணுவாங்க, தனிநபர் துதிப்பாடல் இருக்காது, அவங்க என்லைட் ஆகணும்னு நினைப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் ஹீனயானா புத்திசமுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஹீனயானா லெஸ்ஸர் வெஹிக்கல். கிரேட்டர் வெஹிக்கலில் தான் வந்து த கான்செப்ட் ஆஃப் போதிசத்வா கம்ஸ். அதுதான் வந்து இது மகாயானா புத்திசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் புத்தரை கடவுளாக கும்பிடுவாங்க. ஹீனயானத்தில் புத்தரை வந்து சிம்பிள்ஸாக தான் வழிபடுவாங்க, சிம்பிள்ஸாக. ஆனால் இதில் புத்தரை ஒரு பெரிய ஒரு சிலையாக மாற்றி அதை கும்பிட ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, இதில் தான் போதிசத்வா கான்செப்டும் வரும். போதிசத்வர்கள் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா those who about to attain Buddhahood, ஆனால் வந்து they won't attain that. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்க எல்லாருமே வந்து என்லைட்மெண்ட் ஆகணுன்ட்டு வந்து பாடுபடுவாங்க, அதுக்கு உழைப்பாங்க, எல்லாரையும் ஆக்கிட்டு தான் நம்ம என்லைட்டன் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு பேர் தான் போதிசத்துவர்கள் அப்படிங்கிறது பேர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வஜ்ரயானா ஸ்கூல் ஆஃப் அந்த தாட். வஜ்ரயானா அப்படிங்கிறது இதோட சேர்த்து இந்த கடவுள் வழிபாடோட சேர்த்து என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜிக்கும் சேர்ந்துடுது. ஓகேங்களா, மேஜிக் சேருது, இல்லைனா தண்டர் போல்ட். வஜ்ரா அப்படின்னா வந்து தண்டர் போல்ட்னு அர்த்தம். ஓகேங்களா, வஜ்ரயானா ஸ்கூல் ஆஃப் தாட். இதில் போதிசத்துவர்களோட சேர்த்து அவர்களோட மனைவிகளையும் கும்பிடுவாங்க, தாரா வர்ஷிப்பும் இருக்கும். ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வஜ்ரயானா ஸ்கூல் ஆஃப் அந்த தாட்ல. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அப்ரம்சா ஸ்கூல். அப்ரம்சா ஸ்கூல் எந்த ஏரியாவில் இருக்குது? குஜராத், ராஜஸ்தான். குஜராத், ராஜஸ்தான் என்னென்னது? இது வித் ரெஸ்பெக்ட் டு ஜெயினிசம். ஓகேங்களா, யார் இதை பேட்டர்னைஸ் பண்ணுறது? சாளுக்கியா டைனாஸ்டி பேட்டர்னைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது உங்களுக்கு தெரியணும். ஓகே, அதில் ரொம்ப ஃபேமஸான அந்த இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கலகச்சாரியா கதா, அப்புறமா வந்து கல்பசூத்ரா. இது ரெண்டுமே வந்து ஃபேமஸான பெயிண்டிங். கலகச்சாரியா கதா அப்புறம் கல்பசூத்ரா. நெக்ஸ்ட் வந்து மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் ஆஃப் சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ், அதுக்கப்புறமா வந்து மைசூர் பெயிண்டிங்ஸ். இது ரெண்டுமே வந்து ஜிஐ டேக் உடையது. ஓகேங்களா, தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸும் மைசூர் பெயிண்டிங்ஸும் ஜிஐ டேக் வச்சிருக்கு. ஓகேங்களா, தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேட்டர்னேஜ்டு பை த மராத்தாஸ். ஓகேங்களா, தமிழ்நாட்டில் வாழ்ந்த மராத்தா டைனாஸ்டி இருக்காங்களா, அதுலேயும் குறிப்பாக சர்ஃபோஜி 2 மன்னர், அவர் வந்து இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கை பேட்டர்னைஸ் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் கோல்டை சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா, கோல்டு லைனிங் இருக்கும். அப்படி இல்லைனா வந்து அந்த கோல்டு கலராவது வந்து பெயிண்டிங் வந்து சேர்த்துருப்பாங்க, கண்ணாடி சேர்த்துருப்பாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃப்ரேம்ஸ் வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். உடன் பிளாங்க்ஸ் இருக்கும், கிளாஸஸ் இருக்கும், உடன் பிளாங்க்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மைசூர் பெயிண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து காட்ஸ் அண்ட் காடஸஸை டிபிக்ட் பண்ணியிருப்பாங்க மைசூர் பெயிண்டிங்கில். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீசோ பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. கீசோ பேஸ்ட் ரொம்ப ஹார்டர் சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒயிட் கலர் பெயிண்ட், இதை அடிக்கும்போது அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். ஓகே, அந்த கீசோ பெயிண்ட் அப்போ எப்படி கேட்கலாம், இந்த கீசோ பெயிண்ட்டை பயன்படுத்தக்கூடிய பெயிண்டிங் எது? ஓகேங்களா, இப்படி ரிலேட்டட் டு வாட் அப்படிங்கிற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி கேட்பாங்கன்னு நான் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்தை வச்சு இப்படி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதை வச்சு தான் நான் இதை சொல்கிறேன். சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் பெயிண்டிங்ஸ். இப்போ அடுத்து வந்து ரீஜனல் பெயிண்டிங்ஸ் பார்க்குறோம். சார் ரீஜனல் பெயிண்டிங்ஸ் ஏன் சார் வந்தது? அப்போ அதுக்கு ஒரு முன்னாடி கொஞ்சம் குட்டியான ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியணும். இப்போது டெல்லி சுல்தானேட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பெயிண்டிங்கும் இல்லைங்க. ஓகேங்களா, பெருசாக அவங்க பேட்டர்னேஜ் பண்ணல.
அப்போ அடுத்து யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகல்ஸ் வராங்க. முகல்ஸ் வரும் பொழுது பாபருக்கு அதுக்கான டைம் இல்லை. ஹுமாயூன் என்ன பண்ணுறாருன்னா இனிஷியலாக டைம் இல்லை, அதுக்கப்புறமா வந்து ஈரானுக்கு தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. ஈரானியன் ஷாலேருந்து அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு 2 பெயிண்டர்ஸை கூப்பிட்டு வர்றாரு. ஓகேங்களா, இதுதான் பிகினிங் ஆஃப் த முகல் பெயிண்டிங். ஓகே, அப்போ முகல் பெயிண்டிங்கை வந்து இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டர்னைஸ் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்து வந்து ரொம்ப அதை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர். அக்பர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பருக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா கதைகள் இருக்குல்ல, அந்த கதைகளை அவர் வந்து காமிக்ஸ் வடிவில் வந்து மாற்றுறார். ஓகேங்களா, அந்த காமிக்ஸ் வடிவில் மாற்றுறது தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெரோஸ் நாமா இந்த மாதிரிலாம் வரும். ஓகேங்களா, ஈரானியன் அந்த அந்த ஒரு பெர்ஷியன் ரூலர் அவர். ஸோ அவருடைய கதைகளெல்லாம் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாற்றுவார். ராமாயணத்தை அந்த மாதிரி மாற்றுவார், மகாபாரதத்தை மாற்றுவார். இந்த மாதிரி வந்து மினியேச்சர் பெயிண்டிங்ஸில் காமிக்ஸ் வடிவில் வந்து அதை மாற்றுவார். ஓகேங்களா, அப்போ அந்த மினியேச்சர் பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகுது அவரோட பீரியடில். அக்பர் பேட்டர்னேஜ் பண்ணுறாரு அந்த மாதிரி. அடுத்து வந்து ஜஹாங்கீர் வராரு. ஜஹாங்கீர் படித்தவர். அக்பர் மாதிரி வந்து இந்த மாதிரி காமிக்ஸ் மாதிரி வடிவில் மாற்றணுங்கிற அவசியம் கிடையாது. அவருக்கு வந்து பெயிண்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும், பெயிண்டிங் ரசனை உடையவர் அவர். அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பெயிண்டிங்கை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகிறாரு. த முகல் எம்பரர் வந்து முகல் எம்பையரில் பெயிண்டிங் எப்போ வந்து யாரோட எம்பையரில் வந்து அது ஜெனித் அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வித் ரெஸ்பெக்ட் டு ஜஹாங்கீர். ஓகேங்களா, ஜஹாங்கீரோட இதில் தான் வந்து இது ஜெனித் அடையுது. சார் ஜெனித்னா என்ன சார் சொல்கிறீங்க? ஜெனித்னா இதை நம்ம ஆல்ரெடி வந்து ஜஹாங்கீர் சொல்லும் போதே சொல்லியிருப்போம். அதனால தான் வந்து அவருக்கு ட்ரிபியூட் பண்ணுற விதமாக தான் நான் வந்து ஜஹாங்கீரை பற்றி நடத்தும் போது நிறைய பெயிண்டிங்ஸ் போட்டு நடத்தியிருப்பேன் நம்மளுடைய கிளாஸ்லேயே. ஓகேங்களா, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இட் ஒரு ஃப்ரேம் இருக்குங்க, அதில் 3 பெயிண்டர்ஸ் வரைவாங்க. அந்த 3 பெயிண்டர்ஸு யார் யார், அதாவது வந்து ஒருத்தர் அவுட்லைன் வரைவார், ஒருத்தர் வந்து பின்னாடி பேக்ரவுண்டை வரைவார், ஒருத்தர் கலர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. எந்த பெயிண்டர் எந்த ஒர்க்கை பண்ணாருன்னு ஜஹாங்கீரால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? இந்த மாதிரி வரைஞ்சிருக்காங்க, அப்போ இந்த பெயிண்டர் தான் வரைஞ்சிருப்பாரு, இதுக்கு இந்த கலரை கொடுத்துருக்காரு, அப்போ இந்த பெயிண்டரால் தான் இதை பண்ண முடியும் இப்படின்ட்டு வந்து அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு கலா ரசிகனாக இருந்திருக்காரு. ஓகேங்களா, ஸோ முகல் பெயிண்டிங்ஸ் ரீச்டு ஜெனித் டியூரிங் த ஜஹாங்கீர் பீரியட். அப்போ அவரோட பீரியடில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட்ஸ் வந்து பெருசாகுது, மினியேச்சர் குறைஞ்சி போர்ட்ரைட்ஸ், அதாவது வந்து செல்ஃப் இமேஜஸ். ஓகேங்களா, ஜஹாங்கீர் வந்து ஒரு பெரிய ஒரு பாட்ஷா மாதிரி இருப்பார், அவர் பின்னாடி ஹேலோ இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஈரானியன் ஷாவும் வந்து ஜஹாங்கீரும் வந்து கை கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதுலேயே வேர்ல்டு தந்திரத்தை வந்து ஜஹாங்கீர் வந்து சிம்பாலிசம் வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பார். என்னென்னா ஈரானியன் ஷா வந்து கோட்டுக்கு மேலே நிற்கிற மாதிரி இருக்கும். இந்த பெயிண்டிங்லாம் வந்து நீங்கள் நெட்டில் போய் பார்க்கலாம். ஈரானியன் ஷா அண்ட் ஜஹாங்கீர் வேர்ல்டு பெயிண்டிங் அப்படின்ட்டு, வேர்ல்டுக்கு ஒரு பெரிய வேர்ல்டு மேப்பு, ஒரு குளோப் இருக்கும், குளோபு மேலே வந்து இவங்க 2 பேரும் நின்று கை கொடுத்துக்கிற மாதிரி, அதாவது வந்து வேர்ல்டே நம்மளுக்கு கீழே அப்படிங்கிறது தான் சிம்பாலிசம் அது. ஆனால் அதில் இன்னொரு சிம்பாலிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் சிங்கத்து மேலே நின்று இருப்பார், சிங்கத்தோட தோல் மேலே நின்றுட்டு இருப்பார். ஈரானியன் ஷா வந்து ஆட்டோட தோல் மேலே நின்றுட்டு இருப்பார். அதாவது யூ ஆர் நாட் ஈக்குவல் டு மீ அப்படிங்கிறத அந்த பெயிண்டிங் மூலமாக வந்து ஜஹாங்கீர் உணர்த்துறார். நெக்ஸ்ட் அடுத்த பெயிண்டிங் வந்து ஜஹாங்கீருக்கு வந்து யூரோப்பியன்ஸ் கொடுத்த பெயிண்டிங். அதில் ஏன்னா வந்து ஜஹாங்கீர்ஸ் வந்து அந்த எக்ஸாட்டிக் அந்த பேர்ட் கலெக்ஷன்ஸ்லையும் ஈடுபடுவார், பெயிண்டிங் கலெக்ஷன்ஸ். ஜஹாங்கீர் கொடுத்த பெயிண்டிங்கில் டூடு பேர்டும் இருக்குது, விச் இஸ் எக்ஸ்டிங்க்ட் நவ். ஓகேங்களா, எக்ஸ்டிங்க்டான அந்த டூடு பேர்டு வந்து ஜஹாங்கீர் கொடுத்த பெயிண்டிங்கில் இருக்குது. ஜஹாங்கீர் பெயிண்டிங் டூடுன்னு அடிச்சு பாருங்க வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஜஹாங்கீர் பீரியடில் நடந்திருக்கு. அதுக்கு அடுத்து வந்து ஷாஜகான் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கில் அவரோட பெரிய கவனம் செலுத்தலை, ஆனால் அந்த பேட்டர்னைஸ் பண்ணுறாரு, தனியாக அந்த பேட்டர்னைஸ் பண்ணுறாரு. பட் இட் பிகேம் வெரி செக்குலர் இன் நேச்சர். அதாவது வந்து ஷாஜகான் வந்து ஃபெஸ்டிவல் கொண்டாடுற மாதிரி, தீபாவளி கொண்டாடுற மாதிரி, மக்கள் கூட அதை பேசுகிற மாதிரி, இந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ்லாம் வந்து வருது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்புக்கு பெயிண்டிங் பெருசாக பிடிக்காது, அதுவும் அது அன்இஸ்லாமிக்னு நினைக்கிறார். அப்போ இருக்கிற பெயிண்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா துரத்தி விடும் பொழுது நிறைய பெயிண்டர்ஸுக்கு பேட்டர்னேஜ் கொடுத்து வச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஜனல் பெயிண்டர்ஸ். அதனால தான் இந்த ரீஜனல் பெயிண்டிங்ஸ் வளருது.
ஓகேங்களா. இப்போ அந்த ரீஜனல் பெயிண்டிங்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ரீஜனல் பெயிண்டிங்ஸில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான பெயிண்டிங்ஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மேவார் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர். மேவார் ஸ்கூலில் நமக்கு தமாஷா பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேவார் ஸ்கூலில் தமாஷா பெயிண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மேவார் ஸ்கூல் பெருசாக இம்பார்ட்டண்ட் இல்லை. நெக்ஸ்ட் வந்து ஆம்பர் ஜெய்ப்பூர் ஸ்கூல். இந்த ஆம்பர் ஜெய்ப்பூர் ஸ்கூலில் உங்களுக்கு என்ன தேவைன்னா, இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் தண்டர் ஸ்கூல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். தண்டர் ஸ்கூல். ஓகே. தீம்ஸ் வந்து பாகவத புராணா, ராமாயணா இப்படிங்கிறது தான் இருக்குது. அப்புறம் மார்வார் தான் இருக்கிறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீஜனல் ஸ்கூல் பெயிண்டிங்ஸில் மார்வார் ஸ்கூல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜோத்பூர் பிகானரில் இருக்குது. கலர்ஃபுல் க்ளோத்தில் வந்து கலர்ஃபுல் ஆக்குறது தான் இந்த பெயிண்டிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இது 2 சப் ஸ்கூல் இருக்குது. கிஷன்கர் ஸ்கூல் அப்புறமா வந்து பண்டி ஸ்கூல் அப்படின்னு 2 ஸ்கூல் இருக்குது. கிஷன்கர் ஸ்கூல் வந்து டிவோஷனல், ரெண்டுமே டிவோஷனல் தான். தீம்ஸ் டிவோஷனலாக தான் இருக்கும். கிஷன்கர் ஸ்கூலில் தான் வந்து உங்களுக்கு அந்த ராதா கிருஷ்ணா பனிதானி அப்படிங்கிற அந்த பெயிண்டிங் இருக்கும். ஓகேங்களா. இந்த பனிதானியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிஷன்கர் ஸ்கூலோடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் லாங் எலங்கேட்டட் நெக்ஸ் இருக்கும். அப்புறமா வந்து ஆஃப் க்ளோஸ்டு ஐசஸ், அதுக்கப்புறமா வந்து ஸ்மால் லிப்ஸு, இந்த மாதிரி வந்து அதோடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ அடுத்து இங்கே வாங்க, இந்த கொஸ்டினை பாருங்கள். த வெல் நோன் பெயிண்டிங் பானிதானி பிலாங்ஸ் டு கிஷன்கர் ஸ்கூல். இவ்வளோதான், இப்படி தான் கேட்பாங்க. ஓகேங்களா. இது 2018 கேட்டது. கேட்குறது இவ்வளோ தான் இருக்கும். ஓகேங்களா. அதனால் நம்ம படிக்கிறதே எப்படி பண்ணணும்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. ஓகேங்களா. ஸோ அடுத்து வேறு என்னென்னலாம் இருக்குது? பண்டி ஸ்கூல் இருக்குது, ஜெய்ப்பூர் ஸ்கூல் இருக்குது, கங்கரா ஸ்கூல் இருக்குது. இதில் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பண்டி ஸ்கூல், ஜெய்ப்பூர் ஸ்கூல், கிஷன்கர் இது எல்லாமே ரீஜனல். ஓகேங்களா. ரீஜனல்னால் ரீஜனலே 2 வகையாக பிரிப்பாங்க. ஓகேங்களா. ஒன்று வந்து பிளெயின், இன்னொன்று ஹில் வந்து பஹாரி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த பஹாரி ஸ்கூலில் காங்கரா ஸ்கூல் ஒன்று. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டி ஸ்கூலும் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கிருஷ்ண பக்தியை தான் வந்து சொல்லும். ஓகேங்களா. அப்புறமா வந்து கோட்டா ராஜஸ்தானில் இருக்குது. ஓகே. கோட்டா ஸ்கூல் வந்து இட் இஸ் குவைட் சிமிலர் டு பண்டி ஸ்கூல். இது ரெண்டும் பண்டி அண்ட் கோட்டா இஸ் ரெஃபர்ட் அஸ் ஹடோட்டி ஸ்கூல். ஓகேங்களா. ஹடோட்டி ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் இது எந்த ஸ்கூலை சொல்கிறாங்க, இது எந்த ஸ்கூலை சொல்கிறாங்க, இப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதோட தீம்ஸ் கிருஷ்ண பக்தியை சொல்கிறாங்க, பாகவத புராணம் இருக்குது, ராமாயணமும் சேர்த்துருக்கு, இப்படிங்கிற இந்த தீம்ஸ். ஓகேங்களா. அப்புறம் இது கலர்ஃபுல்லாக இருக்குது, க்ளோத்ஸில் வரைஞ்சிருக்காங்க, இவ்வளோதான். அப்போ இதை ஒரு வாட்டி 2 வாட்டி படிச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இதை பார்த்துட்டிங்கன்னா பெயிண்டிங் மேலே இருக்க ஒரு பயமே உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா. இதை மட்டும் படிச்சிங்கனாலே பெயிண்டிங் மேலே இருக்க பயம் போயிடும். ஈஸியாக உங்களால் வந்து எலிமினேட் பண்ணியாவது அட்லீஸ்ட் வந்து உங்களால் ஆன்சரை கொண்டு வந்துட முடியும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பிரஹாரி ஸ்கூலில் வந்து 2 GI டேக் இருக்குது. ஓகேங்களா. 2 GI டேக் இருக்குது. பசோலி ஸ்கூல் அப்புறமா வந்து காங்கரா ஸ்கூல், இது ரெண்டுத்துலேயுமே வந்து GI டேக் இருக்குது. ஓகே. ஸோ இதோட பேட்ரன் யார்? பசோலி ஸ்கூலோட பேட்ரன் வந்து பஹாரி அப்படிங்கிறது என்னது? ஃபூட்டில்ஸ், இமாலயன் ஃபூட்டில்ஸில் வளர்ந்த பெயிண்டிங்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா. அப்போ பசோலி ஸ்கூல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜா கிருபால் அவர் வந்து இது பண்ணுறாரு. ஓகேங்களா. பேட்ரனேஜ் பண்ணுறாரு. அப்புறமா வந்து குலர் ஸ்கூல் வந்து ஜம்முவில் இருக்குது. எங்கே இருக்குது அவ்வளோதான் போதும். ஓகே. காங்கரா ஸ்கூல் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ராஜா சன்சார் சந்த் காங்கரா. ஓகே. காங்கரா அந்த பஞ்சாப் ஃபூட்டில்ஸ் அந்த இடத்துல வருது. ஓகே. அப்புறமா வந்து குழு மண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் அண்ட் டல் கலர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபோக் பெயிண்டிங். அடுத்த இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய கேள்வியில் ஃபோக் பெயிண்டிங் தான் இருக்கும். ஓகேங்களா. பெயிண்டிங்னாலே ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேட்பாங்க அப்படின்னா ஃபோக் பெயிண்டிங்ஸ் நிறைய கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் GI டேக் வந்து மதுபானி பெயிண்டிங்ஸ் இருக்குது. மதுபானி இல்லைனா வந்து மிथिला ஸ்கூல். இது வந்து மதுபானி வந்து பீகாரில் இருக்குது. என்ன மாதிரியான பெயிண்டிங்ஸை வரைவாங்க, இது கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு தேவை. ஓகேங்களா. என்ன மாதிரி பெயிண்டிங்ஸ் வரைவாங்க அப்படின்னா ஜாமெட்ரிக் பேட்டர்ன்ஸை வரைவாங்க மதுபானி பெயிண்டிங்கில். ஓகே. ஜாமெட்ரிக் பேட்டர்ன் 2 டைமென்ஷனல் இமேஜஸை கொடுப்பாங்க. இந்து எபிக்ஸை தான் வரைகிறாங்க. ஓகேங்களா. இது என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வந்து இட் கிவ்ஸ் குட் லக் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா. மதுபானி பெயிண்டிங்ஸ் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா குட் லக் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பழக்கமும் இருக்குது, ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஓகேங்களா. இந்த பெயிண்டிங் வந்து எதால் மேக் பண்ணப்பட்டது, எப்படி வரைகிறாங்கன்னா ரைஸை வந்து பவுட்ரு பண்ணி அதை பேஸ்ட் ஆக்கி, ஓகேங்களா, நேச்சுரல் டை அதோட சேர்ந்து பிக்மெண்ட்ஸை சேர்த்து அப்படி வரைகிறாங்க.
ஓகே, மதுபானி பெயிண்டிங். நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பட்டச்சித்ரா. பட்டச்சித்ரா அப்படிங்கிறது வந்து ஒடிசாவில் இருக்குது. ஓகேங்களா, பட்டச்சித்ரா வந்து ஒடிசாவில் இருக்குது. இட் இஸ் ஒடிசா அப்படின்னாலே பூரி ஜெகநாத டெம்பிள் இருக்கும். ஓகேங்களா, அப்போ ஒடிசா இஸ் இன்ஸ்பயர்டு பை திஸ் ஆர்ட் இஸ் இன்ஸ்பயர்டு பை வைஷ்ணவா கல்ட் அண்ட் ஜெகநாத் கல்ட். ஓகேங்களா, இந்த பெயிண்டர்ஸை வந்து சித்திரக்காரான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, சித்திரக்காரான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பட்டுவா ஆக்ட். பட்டுவா ஆர்ட் வந்து பெங்காலில் இருக்குது. ஓகேங்களா, இது மங்கள காவியாஸ், மங்களங்கள் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய காவியங்கள், அதை வந்து ட்ரெடிஷனாக வச்சு வரைகிறாங்க. ஓகேங்களா, அந்த ட்ரெடிஷனில் வரைகிறாங்க. ஓகேங்களா, ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க, மங்கள காவியாஸை சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸ்க்ரோலில் வரைவாங்க அதே மாதிரி இதை. ஓகேங்களா, அதான் பட்ஸ் அப்படின்னா ஸ்க்ரோல்ஸ்னு அர்த்தம். ஸ்க்ரோல் பெயிண்டிங்ஸ் அப்படியே ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க ஸ்க்ரோலில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பைத்கார் வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஜார்க்கண்டில் ட்ரைபல்ஸ் வந்து வரையக்கூடியது பைத்கார் பெயிண்டிங்ஸ். அப்போ ட்ரைபல் பெயிண்டிங்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னலாம் ஞாபகம் வரணும்னா பைத்கார் ஞாபகம் வரணும், வார்லி ஞாபகம் வரணும். ஓகேங்களா, இந்த வார்லி வந்து மகாராஷ்டிரா அப்புறம் மகாராஷ்டிராலையும் குஜராத்லேயும் வரைகிறாங்க. ஓகே, இந்த வார்லி பெயிண்டிங்ஸ் இது வந்து ரிச்சுவலிஸ்டிக் பெயிண்டிங், இதுவும் ட்ரைபல் பெயிண்டிங் தான். ஓகே, ஹண்டிங் சீனு அது ட்ரைபல்ஸ்னாலே உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு குச்சி போட்டு 2 கையை காலை வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் அந்த பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இதை ஜாமெட்ரிக் சிம்பிள்ஸும் இருக்கும், யூஸ் பண்ணுறாங்க ட்ரெடிஷ்னலாக. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கலம்காரி பெயிண்டிங். கலம்னா வந்து பெண்ணுன்னு அர்த்தம், கலம். ஓகேங்களா, பெண்ணுன்னு அர்த்தம். காரி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து கிராஃப்ட்மேன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அதை வரைகிறவர். ஓகேங்களா, பெண்ணில் வரைகிறவர் அப்படின்னு அர்த்தம், கலம்காரி பெயிண்டிங்ஸ். ஓகே, இதை பேம்பூவில் வரைகிறாங்க. எதில் வரைகிறாங்க, காட்டனில் பேம்பு வச்சு வரைகிறாங்க இந்த பெயிண்டிங்ஸ். ஓகே, இது வந்து விஜயநகர் எம்பையர் டியூரிங் த டைம் ஆஃப் விஜயநகர் எம்பையர் இது வந்து இருந்துச்சு. கலம்காரி பெயிண்டிங் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, கலம்காரி பெயிண்டிங் ரெஃபர்ஸ் டு ஹேண்ட் பெயிண்டிங் காட்டன் டெக்ஸ்டைல் இன் சவுத் இந்தியா. இவ்வளோதான், என்ன இப்படி தான் கேட்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஹேண்ட் பெயிண்டட் காட்டன் டெக்ஸ்டைல் இன் சவுத் இந்தியா, இதுதான் ஆன்சர். அவ்வளோதான், தூக்கி போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தங்டா பெயிண்டிங். தங்கா பெயிண்டிங்ஸ் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு சிக்கிம், ஹிமாச்சல் பிரதேஷ், லடாக் இங்கெல்லாம் இருக்குது. ஓகேங்களா, தங்டா பெயிண்டிங் எங்கே இருக்குது, வித் ரெஸ்பெக்ட் டு சிக்கிம், ஹிமாச்சல் பிரதேஷ், லடாக். இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரிலேட்டட் டு த புத்திசம். ஓகேங்களா, காட்டன் கேன்வாஸில் தான் வரைகிறாங்க, காட்டன் அந்த ஸ்ட்ரக்சரில் தான் வரைகிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுஷா பெயிண்டிங். ஓகேங்களா, இல்லைனா வந்து அங்கிகா, மஞ்சுஷா இல்லைனா அங்கிகா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து பீகாரில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஸ்னேக் பெயிண்டிங், ஸ்னேக் மாதிரி இருக்கக்கூடியது. இது ஜூட் அந்த இது இருக்குல்ல, சணல் இது அந்த பைகளில் இதை வரைகிறாங்க இந்த மஞ்சுஷா பெயிண்டிங்கை. அதனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுவும் இது ரொம்ப ஏன்ஷியன்ட் இந்தியாவிலேருந்து வரையப்படக்கூடியது. அங்கா மகாஜனபதா இருக்குல்ல, அங்கேயே வரைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, அங்கே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ட்ரெடிஷன் ஸ்டேட் இப்படி கேட்டிருக்காங்க. இதில் வந்து சப்தார் குட், அப்புறமா வந்து கஞ்சோம், இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு முக்கியம் இல்லை. அவங்க எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே நம்மளை எப்படி குழப்புறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்காக தான் இந்த கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தேன். தங்டா டான்ஸ்னு இருக்குது. தங்டா டான்ஸ் வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மணிப்பூர். ஏன் சிக்கிம்னு அவங்க கொடுக்கணும், வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டை கூட கொடுக்கலாம்ல, பட் சிக்கிமை ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் அரை குறையாக படிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. தங்கா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சிக்கிம். ஸோ தங்டா நீங்கள் டான்ஸ்ன்னு நினைக்க மாட்டீங்க, பெயிண்டிங் நினச்சி போட்டிருந்தீங்கன்னா சிக்கிமும் சேர்த்து போட்டிருப்பீங்க. ஸோ அதனால் அவங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி கேள்விலாம். அப்போ தே ஆர் நாட் ஸ்டூபிட் டு ஆஸ்க் சம்திங். ரேண்டமாக வந்து அவங்க வைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தே வில் கிவ் அ வெல் ரிசர்ச்டு ஆன்சர், இல்லைனா வெல் ரிசர்ச்டு அந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஞாபகமாக கவனமாக போடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர். இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போ ட்ரெடிஷ்னலாக இப்போ இஸ்லாம் இன்வேடர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிக் கிங்ஸ் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பில்லர்ஸ், லென்டல்ஸ். சாதாரணமாக ஒரு பாக்ஸ்
இல்லைனா வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த வடிவங்கள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆர்ச் ஷேப்டெல்லாம் கொண்டு வராங்க. ஆர்க்ஸ்லாம் கொண்டு வராங்க. ஓகேங்களா? அந்த ஆர்க்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்போர்ட்டை வந்து அதை தாங்கக்கூடிய அந்த விஷயம். ஓகேங்களா? அப்போ அந்த ஆர்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஆர்ச்சு அந்த அந்த இது இருக்குல்ல, வெயிட் இருக்குல்ல, அதை ஈவனாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். அழகாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இன்னும் நிறைய வெயிட்டான அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நம்மளால் வந்து ஈடுபட முடியும். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது இந்த கீ ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் வந்து வெயிட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஸ்டோன். அதனால தான் இது கீ ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த வைசோர், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த இன்டகிரேட்டட் பிளாக்ஸ். ஓகேங்களா? இந்த பிளாக்கை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரீஸ் ஆஃப் இன்டர்லாக்கிங் பிளாக்ஸ் அப்படியே வந்து இன்டர்லாக் பண்ணி வச்சிரும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு கட்டை இருக்குது, அப்புறமா வந்து இப்படி ஒரு கட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது ஒரு கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்டையை வைப்பாங்க. இதுதான் வந்து இன்டர்லாக்கிங். இதையும் அதையும் கரெக்டாக வந்து பிடிச்சிக்கக்கூடிய கட்டை இதுதான். ஓகேங்களா? இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கீ ஸ்டோன் தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இது இந்துவிசம் மாதிரி முஸ்லீம் அந்த ஃபெய்த்தில் வந்து இஸ்லாமிக் ஃபெய்த்தில் வந்து நம்மளால் வந்து நிறைய ஸ்கல்ப்சர்ஸை வந்து உருவாக்க முடியாது. ஏன்னா ஸ்கல்ப்சரை வந்து பண்ணுறது வந்து பேண்ட் இன் இஸ்லாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, பியூட்டிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரபிஸ்கியூ அந்த வேர்சஸ் இருக்குல்ல, வேர்சஸ் ஆஃப் குரான், இதை அழகாக அரபிஸ்கியூவில் டிசைன் மாதிரியே எழுதுகிறாங்க. இதை வந்து ஒரு டிசைன் மாதிரி ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸை உருவாக்குறாங்க. ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன்ஸை அழகாக உருவாக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து கேலிகிராஃபி அதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? பேர் அழகாக எழுதுறது. ஸோ அந்த கேலிகிராஃபியில் அப்புறமா வந்து அரபிஸ்கியூ அதை வந்து ஆர்ட்டாக பயன்படுத்துறதுல இப்படி பியூட்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க அவங்களோட பில்டிங்ஸை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் இவங்க கட்டுறாங்க. அவங்களுக்கு வரும் பொழுது ஒரு மாஸ்க் தேவைப்படுது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க 5 வேளையும் தொழுகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க இனிஷியலாக அந்த மாஸ்க்கை வந்து இந்து அப்புறமா வந்து ஜெயினிஸ்ட் டெம்பிள்ஸை வந்து அதை டெஸ்ட்ராய் பண்ணி அதில் வந்து இனிஷியலாக கட்டுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக போக போக இவங்களே அந்த லோக்கல் ஸ்டோன்ஸ் அதை கலெக்ட் பண்ணி அதில் வந்து இவங்க மாஸ்க்கை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஃப்ரைடே ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜம்மா மஸ்ஜித், இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபேமஸான மாஸ்க்காக வந்து அந்த பின்னாளில் வந்து வருது. ஓகேங்களா? ஜம்மா மஸ்ஜிதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மினரட்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தூண் மாதிரியான இல்லைனா வந்து ஒரு டவர் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதுதான் வந்து மினரட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து கோஸ் மினார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மினார்ஸ் இல்லைனா வந்து கோஸ் மினார்ஸ். கோஸ் மினார்ஸ்னால் கோஸ் அப்படிங்கிறது எல்லைக்கல். ஓகேங்களா? அதை வந்து இவ்வளவு டிஸ்டன்ஸ் 8 கிலோமீட்டருக்கு ஒரு கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 4 கிலோமீட்டர் ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு கோர்ஸ்லேயும் வந்து அந்த மினார்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ ஒரு கோர்ஸ்லேருந்து ஒரு மினார்லேருந்து இன்னொரு மினாருக்கு போனீங்க அப்படின்னா 4 கிலோமீட்டர் நீங்கள் கடந்திருக்கீங்கன்னு அர்த்தம். இப்படியெல்லாம் உங்களால் அதை பார்க்க முடியும். ஓகே, அதுக்கப்புறம் மினார்ஸ் எதுக்கு அப்படின்னா இனிஷியலாக ப்ரேயருக்கு வந்து கூப்பிட்றதுக்கு அந்த மினாரில் ஏறி தான் கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து போக போக அந்த பேட்டர்னேஜை பண்ண அதை அழகாக பண்ண ஆரம்பித்தாங்க. அதில் நமக்கு அந்த மினார்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மினார் நமக்கு இந்தியாவில் மினார்ஸ் அப்படின்னா வந்து நமக்கு ஞாபகம் வரக்கூடிய மினார்ஸ்னால் 3. ஒன்று வந்து குதுப் மினார், அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாந்த் மினார் மகாராஷ்டிராவில் இருக்குது. குதுப் மினார் டெல்லியில் இருக்குது. இன்னொரு மினார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் மினார். சாந்த் மினார் வேறு, அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் பாமினி அவர்களால் வந்து உருவாக்கப்பட்டது தான் சாந்த் மினார். ஓகேங்களா? சார் மினார் வேறு. சார் மினார் வந்து ஹைதராபாத்தில் இருக்குது. யார் உருவாக்குனது, யார் கட்டினது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார் மினாரை யார் கட்டினது இதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா? குதுப் மினார் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டார்டட் பை குத்புதீன் ஐபக்கால் உருவாக்கப்பட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபினிஷ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்துமிஷ் தான் ஃபினிஷ் பண்ணுவார். 5 ஸ்டோரி பில்டிங் அது. ஓகேங்களா? ரெட் ஸ்டாண்ட் ஸ்டோனால் உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறமா வந்து இடையில வந்து மார்பிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
அதில் வந்து என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடியால் வந்து அது அந்த பில்டிங் வந்து சேதம் அடைஞ்சிடுது. இதில் அந்த குதுப் மினார் வந்து சேதம் அடைஞ்சிடுது. அதை வந்து மறுபடியும் வந்து மறுசீரமைச்சு அதை வந்து 5வது மறுபடியும் வந்து ஃப்ளோரை கட்டினது யார் அப்படின்னா ஃபெரோஸ் ஷா துக்ளக் தான் கட்டியிருப்பார். குதுப் மினார்னு ஏன் பேர் வருது அப்படின்னா வந்து அவர் ஒரு செயிண்ட். ஓகேங்களா, குவாஜா குத்புதீன் அவர்களுக்காக வந்து கட்டப்பட்டது தான் வந்து அந்த குதுப் மினார். அவரோட பேரில் அதை கட்டப்பட்டிருக்கு, அவரோட மரியாதை நிமித்தமாக அது கட்டப்பட்டிருக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியல் ஸ்டைல், டெல்லி சுல்தானேட்டில் பண்ணப்பட்டது வந்து இம்பீரியல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ப்ரொவின்ஷியல் ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்டு, குஜராத், பெங்கால், ஜான்பூர் இதெல்லாம் வந்து ப்ரொவின்ஷியல் ஸ்டேட்ஸாக இருந்தது. ஸோ இதை வந்து ப்ரொவின்ஷியல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. முகல் ஸ்டைல் வந்து முகல் வந்து அதோடைய அரியணையில் இருந்த அந்த ஏரியாஸ். ஓகேங்களா, பொலிட்டிக்கல் பேட்டர்னேஜ் பண்ண ஏரியாஸ் டெல்லி, ஆக்ரா, அதுக்கப்புறமா வந்து லாகூர், இதை வந்து முகல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து கீழே பிஜாப்பூர், கோல்கொண்டா வந்து டெக்கானி ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஸ்டைல்ஸ் ஆஃப் இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர். இந்த இடத்த தான் வந்து அந்த டைமில் கட்டப்பட்ட அந்த ஆர்கிடெக்சர்ஸை அந்தந்த பேரில் சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவின்ஷியல் ஸ்டைலில் வந்து இதுதான் இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா, குஜராத்தில் கட்டப்பட்டிருக்கிற இந்த ஷேக் அகமது காட்டு அவருடைய அந்த தர்கா இருக்குல்ல, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அந்த ப்ரொவின்ஷியல் ஸ்டைல் ஆஃப் ஆர்கிடெக்சராக பார்க்கப்படுது. ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டெக்கரேட்டிவ் ஃபார்ம்ஸ், இது எப்படி வந்து டெக்கரேட் பண்ணுறாங்க, 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் டெக்கரேஷனை பொறுத்த வரைக்கும். ஒன்று வந்து மொசைக் டெக்னிக். ஓகேங்களா, வித் ரெஸ்பெக்ட் டு மொசைக் டெக்னிக் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெசலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மொசைக் டிசைன்ஸ் இல்லைனா டெசலேஷன்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிசைன் இஸ் த பீத்ரதுரா டெக்னிக். பீத்ரதுரா ஓகேங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த மார்பிளில் ஒரு அழகான வடிவமாக வந்து செதுக்கி எடுப்பாங்க. செதுக்கி எடுத்துட்டு அந்த செதுக்கி எடுத்தாங்க பார்த்தீங்களா, அதோடைய வடிவிலேயே ஒரு கல்லை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை பியூட்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதுதான் அந்த பீத்ரதுரா டெக்னிக். இது எல்லாமே கல்லுங்க. ஓகேங்களா, இந்த மார்பிளை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதே மாதிரியே செதுக்கி எடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கல்லை வச்சு 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 அடைப்பாங்க. ஸோ அப்படி என்ன ஆகும்னா அது ஒரு பெரிய சூப்பரான ஒரு டிசைன் மாதிரி ஆகும். இதை முதல்ல எந்த பீத்ரதுரா டெக்னிக்கை எந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் எந்த இதில் பண்ணுறாங்க அப்படின்னா நூர்ஜஹான் இருக்காங்கள்ல, அவங்களுடைய அப்பா அவங்களுடைய டோமை கட்டும்போது இந்த பீத்ரதுரா டெக்னிக்கை வந்து ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க அப்பா பேர் வந்து இத்திமத் உத் தௌலா அப்படின்னு பேர். ஓகேங்களா, அவருடைய டோமில் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பீத்ரதுரா டெக்னிக்கை நூர்ஜஹான் வந்து பேட்டர்னைஸ் பண்ணுவார். இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான். ஓகேங்களா, தாஜ்மஹாலில் எக்ஸ்டென்சிவ் யூஸ் ஆஃப் பீத்ரதுரா டெக்னிக் இருக்கும். ஓகே, அந்த பியூட்டிஃபிகேஷன் எப்படி பண்ணுறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு பீத்ரதுரா டெக்னிக். அப்புறம் மொசைக் பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா, டெசலேஷன் அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் வச்சு பண்ணுறாங்க. உங்களுக்கு என்னென்ன ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து லேப்பஸ் லூஸ்லி, அதுக்கப்புறமா வந்து டார்கோஸ், க்ரீன், எல்லோ ஸ்டோன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து டெக்கரேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து மெட்டீரியல்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். எந்தெந்த மெட்டீரியல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்னலாம் லோக்கலி அவைலபிள் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து பேட்டர்னுக்கு அவங்களோட டேஸ்ட்டை பொறுத்து இது எல்லாமே வச்சு அந்த மெட்டீரியல்ஸ் வந்து மாறுது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கட்டப்பட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ட் தான். ஃபோர்ட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சிம்பாலிசம். ஓகேங்களா, அது அந்த ஃபங்க்ஷனல் கெப்பாசிட்டியை தாண்டி ஃபோர்ட்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னா அது உள்ள வந்து ஒரு இட் ஃபீல்ஸ் சேஃப்டி. ஓகேங்களா, ஒரு கடைசி இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகிட்டு அங்கே போயிட்டு உள்ள தஞ்சம் புகுறதுக்கான இடம் எது அப்படின்னா ஃபோர்ட்டு தான். ஆனால் அந்த ஃபோர்ட்டை கட்டும்போது ஒரு ராஜாவோ இல்லைனா வந்து ஒரு மன்னரோ அந்த ஃபோர்ட்டை அப்படி பார்க்க மாட்டார். ஃபோர்ட்டை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா வந்து தே சி இட் ஆஸ் அ பவர் ஹவுஸ், பவர் சென்டராக பார்ப்பாங்க. அவங்களுடைய அந்த பவர் ப்ரொஜெக்ஷனை அந்த ஃபோர்ட்டை வச்சு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஃபோர்ட் அப்போ வந்து 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்துக்காக யூஸ் பண்ணப்பட்டது. ஒன்று வந்து ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ். எப்பயுமே நிறைய ஃபோர்ட்ஸ், எந்த ஃபோர்ட்டாக இருக்கட்டும்,
அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ் இருக்கும். மேக்ஸிமம் இட் வில் பி இந்த ஹில்லி ஏரியாஸில் தான் இருக்கும். அப்போ தான் வந்து மேலே ஏறி அதை ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகேங்களா? அப்போ ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் கிரியேட்டிங் அ சென்ஸ் ஆஃப் அதாவது வந்து மன்னன் அந்த மாதிரி தான் இருப்பார், அங்கே தான் இருப்பார், அப்படிங்கிற அந்த ஒரு சைக்காலஜிக்கல் விஷயம். அதுக்கப்புறமா வந்து மேக்ஸிமம் இட் வில் பி ஆன் த கான்சென்ட்ரிக் சர்க்கிளில் தான் சுற்றி கட்டுவாங்க. அப்போ தான் ஒரே இடத்துல வந்து அந்த ஃபோட்டோ வந்து பிடிச்சிடுற மாதிரி இருக்காது. ஒரு இடம் இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஃபோர்ட் வித்தின் ஃபோர்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வித் ரெஸ்பெக்ட் டு தௌலத்தாபாதோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அது ட்வின் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லப்படுது, தௌலதாபாத் ஃபோர்ட். அதாவது வந்து ஃபோர்ட்டுக்குள்ளே ஒரு ஃபோர்ட் இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு இது பண்ணிங்கனாலுமே திருப்பி இன்னொரு ஃபோட்டோ நீங்கள் ப்ரீச் பண்ணணும். குவாலியர் ஃபோர்ட் எடுத்துக்கோங்க. குவாலியர் ஃபோர்ட் வந்து ரொம்ப ஸ்டீப் ஹைட்டில் இருக்கும். ஸோ இம்பாசிபிள் டு ஸ்கேல். ஓகேங்களா? குவாலியர் ஃபோர்ட் அதுதான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தோகார் இருக்குல்ல, சித்தோகார் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி லார்ஜஸ்ட் ஃபோர்ட் இன் ஏஷியா அப்படிங்கிற அந்த பேரை வச்சிருக்கு. லார்ஜஸ்ட் ஃபோர்ட் இன் ஏஷியா சித்தோகார் ஃபோர்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையை தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மினார்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். குதுப் மினாரை பற்றியும் பார்த்தோம், சாந்த் மினார் பற்றியும் பார்த்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டோம்ஸ் அப்படிங்கிறது கல்லறைகள் தான், வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் இத்திமத்து தௌலா அவருடைய கல்லறை. ஓகேங்களா? அவரோட கல்லறை இதுதான். ஓகே. இதில் இருந்து தான் இந்த 4 மினார்ஸ் இருக்குல்ல, தாஜ்மஹால்லேருந்து இந்த 4 மினார் இந்த ஸ்டைலையும் பித்ருதுரா டெக்னிக்கையும் இந்த இடத்துல இருந்து தான் எடுத்திருப்பாரு ஷாஜகான். ஓகேங்களா? ஷாஜகான் என்னன்னா he wants to construct an epitome of a building. அப்போ இது வரைக்கும் கட்டப்பட்ட முகல் ஆர்கிடெக்சர்லாம் இருக்குல்ல, அதில் என்னென்னலாம் பெஸ்ட்டோ அது எல்லாத்தையும் எடுத்துக்க வேண்டியது. அதில் இருக்கக்கூடிய எல்லா பெஸ்ட்டையும் எடுத்து ஒரு வடிவத்தை கொடுத்தது, அந்த தயாரித்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹாலாக வந்து நிற்குது. ஓகேங்களா? பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆல் த முகல் எம்பையருடைய கல்மினேஷன் இஸ் த தாஜ்மஹால் விச் இஸ் சிம்பிள் ஆஃப் லவ். ஓகே. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஹுமாயூன்ஸ் டோம் எங்கே இருக்குது அப்படின்னா வந்து டெல்லியில் இருக்குது. ஒரே ஒரு முகல் எம்பரருடைய டோம் மட்டும் இந்தியாவில் இருக்காது, இட் இஸ் இன் லாகூர். எந்த முகல் எம்பரர் அது அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சராய்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் தங்கும் விடுதிகள், அதுதான் வந்து சராய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, டெம்பரவரி பிளேஸ். ஓகேங்களா? அந்த சராய்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெம்பரவரியாக அந்த மர்ச்சன்ட்ஸ் வருவாங்க, மர்ச்சன்ட்ஸ் வந்து தங்கி வித் ரெஸ்பெக்ட் டு இட் ஏதாச்சும் வேணுமா, இல்லை ஏதாச்சும் ஒரு டெம்பரவரியாக வந்து தண்ணி தாகமோ இல்லைனா வந்து சாப்பாடோ இல்லைனா வந்து தூக்கமோ இந்த மாதிரி அடையிறதுக்கு அந்த சராய்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த சராய்ஸ் பின்னடைவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்சோத்ஸா மாறுது, அதாவது வந்து போஸ்ட் ஆஃபீஸாகவும் மார்க்கெட் பிளேஸாகவும் மாறுது. ஓகேங்களா? இந்த சராய்ஸை நிறைய வந்து ப்ரமோட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெர்ஷா தான் நிறைய கட்டுவார். ஓகேங்களா? ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஏன் இந்த கரண்ட் அஃபேர்ஸ், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நியூஸ் இதெல்லாம் வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் ஏதாவது இருந்தால் படிக்கணுங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸ். புலந்த் தர்வாசா, அப்புறமா வந்து ரூமி தர்வாசா. தர்வாசா அப்படின்னா என்ன அர்த்தம்னா கதவு அப்படின்னு அர்த்தம். புலந்த் தர்வாசா வந்து எதுனா விக்ட்ரி டவர்னு அர்த்தம். இதுதான் புலந்த் தர்வாசா. ஓகேங்களா? இது எங்கே கட்டுறாரு அப்படின்னா வந்து யார் கட்டுறதுனா அக்பர் கட்டுறாரு. எங்கே கட்டுறதுனா வந்து ஆக்ராவில் ஃபத்தேபூர் சிக்ரியில் கட்டுறாரு. ஓகே. இப்போ ஒயிட் மார்பிள் வாஸ் யூஸ்டு டு மேக்கிங் த புலந்த் தர்வாசா அப்படின்னு இருக்கா? அது கிடையாது. பாருங்கள், ரெட் சாண்ட்ஸ்டோனை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே ரெட் சாண்ட்ஸ்டோன் அண்ட் மார்பிள் வர் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் த பாபா இமம்பாரா அண்டு ரூமி தர்வாசா. இதுவுமே ரெட் சாண்ட்ஸ்டோன் கிடையாது, இது ஒயிட் மார்பிளை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் நெய்தர் 1 nor 2 தான் ஆன்சர். பட் ஆன்சர் இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து 2018 கேட்ட கொஸ்டின் இது 2017 ஹிந்துவில் வந்திருக்கு பாருங்க. ஓகே, இந்த நியூஸ். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்னு இல்லை, பட் இந்த 43 யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுமே வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம வந்து படிக்கணும். ரேட்டஸ்ட்டாக வந்து இவங்க இது பண்ணது தான் வந்து சேர்த்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொய்தாம்ஸ்.
ஓகேங்களா. இந்த மொய்தாம்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க அசாமில். ஸோ இது நமக்கு தேவை. ஏன் சார் தேவை? 2023ல் என்னென்ன யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்லாம் சேர்த்தாங்க அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. சாந்தி நிகேதனையும் அதுக்கப்புறமா வந்து என்சம்பிள்ஸ் ஆஃப் ஹொய்சாலாஸ் இது ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா. மான்யூமெண்ட்ஸ் ஆஃப் ஆர் என்சம்பிள் சேக்ரட் என்சம்பிள்ஸ் ஆஃப் ஹொய்சாலாஸ் இதை ரெண்டுத்தையும் சேர்த்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே. பட் அதில் வேறு சில யுனெஸ்கோ சைட்ஸையுமே வந்து சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இது எந்த வருஷம் எப்படி சேர்த்தாங்க, எங்கே சேர்த்தாங்க, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இது எல்லாமே நமக்கு தேவை. அட்லீஸ்ட்டு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு எந்த வருஷம் சேர்க்குறாங்க, எந்த ஸ்டேட்டில் இருக்குது, அதாவது நமக்கு தேவை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இன்டான்ஜிபிள் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இதையுமே வந்து லாஸ்ட்டாக வந்து கேட்டாங்க. கர்பா டான்ஸ் வச்சு கேட்டாங்க, 2024ல் கேட்டாங்க. ஸோ அதனால் வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் என்னென்ன இன்டான்ஜிபிள் 15 வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் இயர் வைஸ் நான் கொடுத்துருக்கேன். இதை ஒரு வாட்டி நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு இந்துஸ்தானி கிளாசிக்கல் அது கர்நாடிக் மியூசிக் இதோடைய கம்பேரிசன் இதுவுமே நமக்கு ஒரு இது வந்து மெயின்ஸில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. கம்பேரிசன் பிட்வீன் த இந்துஸ்தானி அண்ட் கிளாசிக்கல் மியூசிக் 2013ல் கேட்டாங்க. ஸோ இதை வச்சு ஃபிலிம்ஸ்லேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிளாசிக்கல் இது கர்நாடிக் மியூசிக் இஸ் அ இண்டிஜினியஸ் சிஸ்டம், பட் இந்துஸ்தானி வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை த அரப் பெர்ஷியன் ட்ரெடிஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்துஸ்தானி யூ மோர் எம்ஃபசைஸ் ஆன் ராகாஸ் ராகங்களை வந்து மோர் எம்ஃபசைஸ் பண்ணுவாங்க. கசல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அந்த ஆ ஊ அப்படின்னு வாசிப்பாங்கள்ல அந்த ராகங்கள் இதில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தாளம். ஓகேங்களா. கர்நாடிக்கை பொறுத்த வரைக்கும் தாளம் தட்டுவாங்க. இந்த தொடையை வச்சு தக்குன்னு தட்டிகிட்டு இருப்பாங்கள்ல, அந்த தாளங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. நெக்ஸ்ட்டு நார்த் இந்தியாவில் இட் இஸ் அசோசியேட்டட், திஸ் இஸ் அசோசியேட்டட் வித் சவுத் இந்தியா. மேஜர் இன்ஸ்ட்ருமெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சித்தார், சாரங்கி, தபேலா இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தபேலாவில் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக தபேலா வித்வான் ஒருத்தர் ஜாகிர் ஹுசைன். ஓகேங்களா. ஸோ அந்த ஜாகிர் ஹுசைன் வந்து இப்போ ரீசெண்டாக இறந்தார். ஓகேங்களா. ஸோ அவரை வச்சு ஒரு கேள்வி வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸில் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை ஒரு வாட்டி படிங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதில் வீணா, மிருந்தங்கம், மேண்டலின். ஓகே. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. இதுதான் ஹிந்துஸ்தானி கர்நாடிக் மியூசிக்கில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வித் ரெஃபரன்ஸ் டு கல்ச்சுரல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். தியாகராயா கீர்த்திஸ் வேர் டிவோஷனல் சாங்ஸ் பிரைஸ் ஆஃப் லார்டு கிருஷ்ணா. ஓகேங்களா. லார்டு கிருஷ்ணாவானா கிடையாது, யாருங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. தியாகராயா கிரியேட்டட் செவரல் நியூ ராகாஸ். ஓகேங்களா. அதை கிரியேட் பண்ணார் அவர். அதுக்கப்புறமா வந்து அன்னமாச்சாரியா அண்ட் தியாகராயா அவர் கண்டெம்பரரிஸுங்கிறது தப்பு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அன்னமாச்சாரியா கீர்த்தனைஸ் ஆர் டிவோட் இந்த பிரைஸ் ஆஃப் லார்ட் வெங்கடேஸ்வரா அப்படிங்கிறது கரெக்ட். வெங்கடேஸ்வரா தான். அவர் அன்னமாச்சாரியா வந்து ஆந்திர பிரதேஷில் இருந்தார். ஓகே. 2 and 4 தான் கரெக்டு. 2018ல் கேட்ட கொஸ்டின் ஏன் கேட்குறாங்க அப்படின்னா 2018ல் 250th பர்த் ஆனிவர்சரி ஆஃப் தியாகராயா, அதனால தான் கேட்டாங்க. ஓகே. நிறைய இது ஆர்டிகல்ஸ் வந்து அதை பற்றி வந்திருந்தது ஹிந்துவில். ஓகே. நெக்ஸ்ட்டு தான்சேன் பற்றியும் ஒரு கேள்வி வந்திருந்தது. அதுவுமே 2018 மார்ச்சில், இதுவும் 2018ல் கேட்ட கேள்வி தான் தான்சேன் பற்றி. ஓகே. எது கரெக்ட்? நாட் கரெக்டுன்னு கேட்குறாங்க. டைட்டில் ஆஃப் ஹிம் தான்சேன்னு கொடுத்தது வந்து அக்பர்னு இருக்குல்ல, இதுதான் தப்பு. மற்றது எல்லாமே கரெக்ட். ஓகே. இதுலேயும் ஒரு கேட்ச் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் கரெக்டுன்னு இருக்கா. நாட் கரெக்ட் இருந்ததுன்னா என்ன அர்த்தம்னா மற்றதெல்லாம் கரெக்டு. அப்போ நாட் கரெக்டுன்னு இருக்குல்ல, அதை நாட் கரெக்ட் ஆகிறதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு ஃபேக்ட் ஆட் பண்ணணும். ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஃபேக்ட் ஆட் பண்ணணும். மிச்ச ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். நீங்கள் நல்லா படித்து பாருங்கள். தான்சேன் கம்போஸ்டு திரௌபதா ஆன் இந்து காட்ஸ் அண்ட் காடஸஸ். தான்சேன் கம்போஸ்டு சாங்ஸ் ஆன் இஸ் பேட்ரன்ஸ். தான்சேன் இன்வென்டட் மெனி ராகாஸ். மெனி ராகாஸ், இந்த ராகாவை இன்வென்ட் பண்ணார், அந்த ராகாவை இன்வென்ட் பண்ணாருன்னு இல்லை, மெனி ராகாஸ். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இது மட்டும்தான் த டைட்டில் வாஸ் கிவன் பை ஒரு ஃபேக்ட். இந்த ஃபேக்டில் இந்த இடத்துக்கு பதில் இதை தூக்கிட்டு நான் வேறு எதை ஒன்றாலும் சேர்க்க முடியும், வேறு எந்த பேரை ஒன்றாலும் என்னால் சேர்த்துருக்க முடியும். ஓகேங்களா. அப்போ ஒன்று இதை தப்பாக்கணும்னா ஒரு ஃபேக்டை உள்ளே வைக்கணும் அவங்க. அப்போ இன்கரெக்ட்னு கேட்குறாங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட் தான் இன்கரெக்டாக இருக்கும்.
ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பனிதானி பற்றி கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து கிஷன்கர், பட் இதுவுமே வந்து 2018 கேட்ட கேள்வி தான். ஓகேங்களா? இதுவுமே வந்து நியூஸில் இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டேர்ம்ஸ் அல்பி ஹோ குய். ஓகேங்களா? இது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. பத்மா அவார்ட்ஸ் ஃபார் த ட்ரைபல் மிஸ்டிக் ஃப்ரம் ஒடிசா. ஓகேங்களா? ஒடியா குய் டேக்லிங் த சோஷியல் இஷ்யூஸ். ஓகே, ஸோ குய் இஸ் அ ட்ரைபல் லாங்குவேஜுங்கிறது தான் கரெக்டு. ஓகேங்களா? இது 2021 கேட்டிருக்காங்க. இது 2021 கேட்ட கேள்வி. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சோம்நாத் டெம்பிள் பற்றி கேட்டிருக்காங்களா? பிரைம் மினிஸ்டர் ரீசென்ட்லி இனாகிரேட்டட் த நியூ சர்க்கியூட். ஓகே, அதுவும் கரண்ட் அஃபேர்ஸ் 2022 கேட்ட கேள்வி. இது 2022 அவர் அப்போ பிரைம் மினிஸ்டர் எங்கெல்லாம் போகிறாரோ, ரீசெண்டாக எங்கெங்கெல்லாம் போகிறாரோ, ஏதாவது டெம்பிளுக்கு போகிறாரு, ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போகிறாரு அப்படின்னா அதை கண்டிப்பாக படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாசிக்கல் லாங்குவேஜ் பற்றி கேட்டிருக்காங்க. ரீசென்ட்லி ஆடட் எது அப்படின்ட்டு. இப்போயும் ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக இருக்கிற நியூஸு திருப்பி கேட்குறதுக்கு மறுபடியும் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை திருப்பி பாருங்கள். ஓகே, எந்த லாங்குவேஜ்னு இப்போ கேட்க மாட்டாங்க, க்ரைட்டீரியா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்வீக் பண்ணியிருக்காங்க, க்ரைட்டீரியாவையும் ட்வீக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் கரண்ட் அஃபேர்ஸை வச்சு தான் யூ ஹாவ் டு மோர் கான்சென்ட்ரேட் ஆன் த ஆர்ட் அண்ட் கல்ச்சர். அதை வச்சு தான் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா? பேஸை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வில் பி அ கேக் ஒர்க் ஃபார் யூ. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் ஓகேங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இது எல்லாத்தையுமே நம்ம முடிச்சிருக்கோம் வித்தின் 41 வீடியோஸ். ஓகேங்களா? இது 41st வீடியோஸ். இந்த 41 வீடியோஸையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி மேலே இருக்க பயம் ஐ எம் ரைட்டிங் டு யூ உங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது தான், ரிவைஸ் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண வேண்டியது தான் பாக்கி. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் இந்த பயணத்தில், இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான பயணத்தில் என் கூட இருந்ததுக்கு, என் கூடவே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகேங்களா? நிறைய ஹார்ட் வார்மிங்கான நிறைய கேள்விகளை கேட்டிருக்கீங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஓகேங்களா? இதுக்கப்புறம் வேற ஒரு இனிஷியேட்டிவில் AICSECயில் நம்ம இணைவோம். ஓகேங்களா? அது வரைக்கும் வாரம் என்னுடைய DNDயை பார்க்க தவறாதீங்க. தேங்க்யூ. ஜாலியாக இருங்க.